விதி செய்யாததை திதி செய்யும். விதி செய்யாததை திதி செய்யும். இது உண்மையாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். உங்கள் விதிப்படி நீங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இந்த வயதில் நீங்கள் படணும். ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய விதியாக இருந்தாலும் அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி திதி அப்படிங்கிறதுக்கு இருக்குது. திதினா என்ன? நம்ம ஒவ்வொரு நாளும் அஷ்டமி, நவமி, தசமி, அதுக்கப்புறம் துவாதசி, திருதியை, ஷஷ்டி, பஞ்சமி, சப்தமி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் திதி. ஒவ்வொரு திதிக்கும் உரிய கடவுள் அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம பெரிய அளவில் ஹோமம்லாம் செய்ய முடியல, யாகம்லாம் எங்கள் வீட்டில் செய்ய முடியலங்க, என்னால் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, என்னுடைய வீட்டு சூழ்நிலை அப்படி. ஏன்னா வீட்டில் இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன வழிபாடு, ஒரு மந்திரம் சொல்கிறது, ஒரு விளக்கேற்றுறது வேணால் என்னால் பண்ண முடியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வேணால் என்னால் போக முடியும் அப்படின்னா அவங்கெல்லாம் கவலையே பட தேவையில்லை. ஒவ்வொரு திதிக்கும் உரிய தெய்வத்தை நீங்கள் சரியான முறையில் வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய விதியும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தருடைய விதியையும் நம்மால் மாற்றி அமைக்க முடியும். எப்படி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதே போல தான் இதுவும். திதியாலும் நம் விதியை வெல்ல முடியும். நாளைய தினம் 9/3/2026 திங்கட்கிழமை, மாசி மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி. நம்முடைய சேனலில் முருகருடைய வழிபாடுகளுக்கு எப்பொழுதுமே ஒரு தனி வரவேற்பு உண்டு. நம்ம என்ன முருகர் சம்பந்தமான சில விஷயங்கள் போட்டாலும் அதை உடனே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இது நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய நம்பிக்கை தான் முதல் அடிப்படையான ஒரு காரணம். நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு சோதனை மேல் சோதனை, சாமியை கும்பிடாமலே சில பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க, நானும் அப்படியே இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன். நான் முருகரோட பக்தை, முருகரோட தீவிரமான பக்தர். ஆனால் எனக்கு வரக்கூடிய துன்பங்களும், எனக்கு வரக்கூடிய சோதனைகளும், எனக்கு வரக்கூடிய தடைகளும் அப்பா வெளியில் சொல்லி மாள முடியலங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், மற்றவங்களாம் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. முருகனை வழிபட்டதுக்கு பிறகு தான் எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஏன் இதெல்லாம் வருது? என் மேலே கருணையே காமிக்க மாட்டாரா? நான் என்ன பாவப்பட்ட ஜீவனா அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க, மனசுக்குள்ளாரே புலம்புவீங்க. உங்களுக்கு சோதனை மேல் சோதனைகள் வருது, எல்லாத்துலேயும் தடைகள் வருது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா வைரத்தை பட்டை தீட்டினால்தான் அது ஜொலிக்கும். சும்மா கண்ணே மணியேன்னு தடவி கொடுத்தா வைரக்கல்லில் அந்த ஜொலிப்பு, அந்த ஷைனிங்கு, அந்த கிளிட்டரிங்கு எஃபெக்ட்லாம் வரவே வராது. ஸோ அதை பட்டை தீட்டணும். அது அடிப்படுற மாதிரி நல்லா பட்டை தீட்டினா தான் அதுக்குரிய குணாதிசயங்கள் வெளியில் வரும். ஸோ உங்களுக்குள்ளார மறைந்திருக்கக்கூடிய அத்துணை மன வலிமைகளையும் வெளியில் உணர்வதற்காகவே முருகன் உங்களுக்கு சோதனைகளை தருகிறார். அது ஒரு விஷயம். உங்களுடைய கர்ம வினைகள் தீருவதற்காகவும் உடலால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படணும், மனதால் எதிரிகள் தொல்லை இருக்குது, கடன் சுமை இருக்குது. ஸோ உடலாலையும் கஷ்டப்பட்டாதான் நாம் நம்முடைய முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள்லாம் படிப்படியாக தீரும். ஸோ அதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் முருகன் நமக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில், நேரம் பார்த்து, மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற வகையில், இத்தனை நாள் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ என்ன நல்ல நேரம் வந்துச்சு அப்படின்ட்டு மற்றவங்க ஆச்சரியப்படுற வகையில் நமக்கு ஒரு பெரிய நல்லதை எடுத்து தருவார். ஸோ அதற்கான தயார்படுத்துதல் தான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதனைகளும். ஸோ அதை பார்த்து நீங்கள் துவண்டு போயிடாதீங்க. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் இந்த நபர் விடாமல் நம்மிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறத முருகன் பார்ப்பார். பார்த்துட்டு தான் உங்களுக்கு தர வேண்டியதை அவர் தருவார். உங்களுக்கு ஒரு விஷயம் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், இப்போ கிடைப்பதை விட மிக மிக நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கப் போகிறது அல்லது கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு சுத்தியல், அதாவது அந்த ஒரு உளி இருந்தால் தான் ஒரு கருங்கல், அந்த கருங்கல்ல இருந்து ஒரு சிற்பத்தை ரெடி பண்ண முடியும்.
கொஞ்சம் கொஞ்சமாக அதை செதுக்கினாதான் அதுக்கு நம்ம என்ன வடிவம் கொடுக்குறோமோ அந்த வடிவத்துக்கு அது வரும். ஸோ நம்ம அந்த கல்லுக்கு, அந்த கருங்கல்லுக்கு வலிக்கும், நம்ம எப்படி வந்து அந்த சிலையை செய்கிறது அப்படின்னு நினச்சா அந்த சிலை வந்து உருவாகாது. அதே போல தான் நமக்கு பலதரப்பட்ட அனுபவங்களை கொடுத்ததுக்கு பிறகு தான் நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை செய்வது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாக பஞ்சமியிலேயோ அல்லது சஷ்டியிலேயோ தேய்பிரை நாட்களில் இதை நீங்கள் செய்யலாம். ஏதாவது ஒரு நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ தேய்பிரை சஷ்டி இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த மாதத்திலும் தேய்பிரை சஷ்டியில் இதை நீங்கள் செய்யுங்க. பொதுவாக இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நாம் இருக்கக்கூடிய வீட்டில் நம் கண்ணுக்கு தெரியாத எந்த விதமான எதிர்மறை சக்திகள் அல்லது பிறருடைய வைத்தெரிச்சல், கண்திருஷ்டி, பொறாமை, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபரே நமக்கு சிலவங்க வந்து இவங்களை எப்படியாவது விழ வைக்கணும் அப்படின்ட்டு சில பேரோட வீடுகளில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளை எதுவும் தாக்காத வண்ணம் நம்ம வந்து வளரணும்னா அவசியம் இதை மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்க. பொதுவாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீயதும் போகணும்னா நம்ம கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் அதெல்லாம் வந்து செய்வோம். இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு யாராலையும் பொருட்செலவு செய்து மாதம் மாதம் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக தான் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது, இப்படிப்பட்ட பொருள்களை நாம் எரிப்பதன் மூலம் ஒரு நல்ல நறுமணம், ஒரு நல்ல வாசம் அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய வீடுகளில் ஏற்படும். அந்த எதிர்மறையான அதிர்வுகள் போனாலே நம்ம மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தாலே நம்முடைய எண்ணங்கள் தெளிவு பெறும். எப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் அதை வந்து நம்ம பொடி பொடியாக உடைத்து தள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும். அதனால தான் நம்ம இருக்கக்கூடிய வீடை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து முக்கால்வாசி நேரம் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். தூங்கக்கூடிய நேரம் தான் நம்முடைய மனநிலையை வந்து முடிவு பண்ணும். ஏன்னா ஆழ்மனது அப்போ ரொம்ப நல்ல நிலையில் வேலை செய்யும். உங்களுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியது உங்களுடைய ஆழ்மனது. நீங்கள் தூங்கும்பொழுது தான் அந்த ஆழ்மனது வந்து விழிப்புடன் இருக்கும். அப்படிங்கிறதால தான் வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டு வரோம். இதன் மூலம் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் படிப்படியாக தீருங்க. நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க. இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நாளைக்கு செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த சஷ்டி திதியானது இன்று இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் இருக்குது. நாளைக்கு முழுக்க வந்து தேய்பிரை சஷ்டி தான். அதனால் நீங்கள் முருகருக்கு எந்த தீபம் போடுறதுனாலும் நாளைக்கு நீங்கள் போடலாம். இப்போது நம்ம இந்த வழிபாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மிளகு, 6 கிராம்பு. கிராம்பு வந்து முழுவதுமாக இருக்கணும். இந்த மிளகை நம்ம எரிய வைக்கிறதுனால அந்த கெட்டதெல்லாம் போயிடும். சுற்றி போட்டதில் கூட நம்ம உப்பு மிளகு எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த கிராம்பு எரிப்பதனால நிறைய நன்மைகள் நமக்கு உருவாகும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். ஏன்னா நல்ல வாசனை வருது இல்லையா, அதனால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வீட்டில் ஏற்படும். அதே போல் பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேரும். நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு அகல் அல்லது பழைய பாத்திரம் அல்லது சாம்பிராணி தூபக்கால் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் தேங்காய் சிரட்டை கூட எடுத்துக்கலாம். அதில் இந்த 6 மிளகு, 6 கிராம்பை மட்டும் வச்சு கொஞ்சம் கற்பூரம், நார்மலான கற்பூரத்தை மட்டும் நீங்கள் வச்சு எரிய வச்சுடுங்க. உங்கள் வீடு முழுக்க எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் கொண்டு போயிட்டு காமிங்க. அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வரணும். அதுக்கப்புறமா வந்து இது அணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை டஸ்ட்பினில் அந்த சாம்பலை கொட்டிடலாம். அதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் மாதம் ஒரு நாள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.